மொத்தமாக இப்போது 165 பேஷண்ட்ஸ் வந்து சிகிச்சைக்காக உள்நோயாளிகளாக நம்ம கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, ஜிப்மர், சேலம் அரசு மருத்துவமனை மற்றும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைகள் வந்து சேர்ந்தாங்க. எல்லாருமே இங்கே கள்ளக்குறிச்சியில் தான் ரெஃபர் பண்ணி மற்ற மருத்துவமனைகளும் போய் சேர்ந்துருக்காங்க. அந்த 165 நபர்களில் 47 நபர்கள் இதுவரைக்கும் இறந்திருக்காங்க. 118 பேர் இப்போவுமே சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அதிலுமே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேஷண்ட்ஸ் ஆர் வெரி வெரி குட். ஒரு 5-6 பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கு. தெர் ஆர் 30 பேஷண்ட்ஸ் தட் வி ஆர் கேட்டகரைசிங் ஆஸ் கிரிட்டிக்கல் இன் வேரியஸ் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ அதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. மருத்துவர்கள் எல்லாருமே ஸ்பெஷல் டீம்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் போட்டு 24 hours மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களோட முழு கண்காணிப்பில் அனைத்து பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க. இப்போது நேற்று வரைக்கும் இன்டியூபேஷன், அதாவது அந்த டியூப் போட்டு ப்ரீத் பண்ண வைக்கிற பேஷண்ட்ஸ் கூட அதில் 3 பேர் இன்றைக்கி ரிகவர் ஆகிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் நியூஸும் இருக்குது. ஹவவர் இந்த 47 பேர் வந்து இறந்திருக்கிறார்கள். நேற்று வரைக்கும் 29 இறந்தவர்களோட உடல் கிரிமேஷன் மூலமாகவும் பெரியல் மூலமாகவும் டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அனைத்து டிசீஸ் பர்சன்ஸோட அனைத்து ஃபேமிலிஸ் கூடயும் நம்ம ஒரு ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டிஃபிகல்ட் பீரியடில் அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ, என்ன தேவையோ அதெல்லாம் கண்டறிந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்க. தஹசில்தார், டெப்யூட்டி தஹசில்தார் கார்டில் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கேன். அவங்களும் அந்தந்த லோக்கல் பாடிஸும் இணைந்து இந்த இறுதி சடங்குகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நேற்று வரைக்கும் எந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸுமே கிடையாது. அரசு நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. அந்த நிவாரணமும் 27 நபர்களுக்கு நேற்று நைட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஃபர்தராக உள்ள டெத்ஸுக்கும் இன்னைக்கு காலையில் ஒரு 10-12க்குள்ளே நிவாரணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். ஸோ இதுதான் அப்டேட்ஸு. உயிரிழப்பு தடுக்கிறது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கா சார்? உயிரிழப்பு தடுப்பதற்கு சேலஞ்சிங்காக இருக்கா? மருத்துவர்கள் எப்படி அதை வந்து ட்ரபிளை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து அதை அவங்க சேவ் பண்ணுறாங்க? பெஸ்ட் டாக்டர்ஸ் மற்ற எல்லா மருத்துவமனையிலும் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை வந்து டீம்ஸ் போட்டு அரசாங்கத்தின் உத்தரவுப்படி அன்னைக்கு எல்லாருமே இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ அதனால உள்ளே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு பெஸ்ட் கேர் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நபர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கு. அது ட்ரீட்மெண்ட்டில் இருந்தது. அந்த டீட்டெயில்ஸ் இல்லை, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டயாலிசிஸ் தான். இனிஷியலி வந்த உடனே அந்த கண்ணுக்கல்ல பிளரிங் வந்த உடனே டயாலிசிஸ் பண்ணும்போது அது ரிகவரிங். ஆல்மோஸ்ட் 99% யாருமே பிளைண்டிங் வந்து எல்லாருமே ரிகவர் ஆகிட்டாங்க. ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. அது வந்து அப்டேட் பண்ணிடுவோம். கருணாபுரம் மட்டும் இல்லாமல் சங்கராபுரம், மாதவச்சேரி, முடியனூர் இந்த கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்களும் சிகிச்சை பெற்று வராங்கன்றாங்க. அவங்க நம்பர்ஸ் என்னவா இருக்கு? ரெண்டாவது, இப்போ பொதுமக்கள் இது வந்து விஷச்சாராயம் அருந்தியதை குடும்பத்திட்டே மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் இருக்கு. மாவட்ட நிர்வாகம் இந்த கிராமத்தில் நம்ம கண்காணிக்கிறோமா? அவங்க ஏதாவது அனைவருக்கும் எங்களோட வேண்டுகோள் வந்து யார் சப்போஸ் மது அருந்துட்டாங்கன்னா டவுட்டாக இருந்தாலுமே வந்து அரசு மருத்துவமனை வந்து உடனடியாக வந்து சேரணும், சிகிச்சை பெறணும். டவுட் இருந்தாலும் அது அந்த அந்த பர்டிகுலர் இதாக இருக்கணும்னு இல்லை, வேறு ஏதாவது சோர்ஸ்ன்னு கன்சியூம் பண்ணால் கூட அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டு வாங்குறது தான் எங்கள்கிட்ட வேண்டுகோள். ரெண்டாவது, புது புது கேசஸ் எந்தெந்த லொக்கேஷன் வராங்க, டிடி ஹெல்த் சர்வீசஸ் மூலமாக அங்கே மெடிக்கல் டீம்ஸ் போட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக சர்வேலன்ஸ் பண்ணுறோம்.
அங்கே வீடாக போய் சர்வே பண்ணி அவங்களுக்கு கேட்குறோம் யாராவது குடிச்சிருக்காங்களா வாங்க. அந்த மாதிரி நிறைய கேசஸ் ரெஃபர் பண்ணி எங்கள் டீம்ஸ் போய் கண்டுபிடிச்சி நிறைய கேஸ் மருத்துவமனையில் வந்து சேர்ந்து. ஒரே ஃபேமிலியில் சுரேஷ் வடிவரசின்னு சொல்லி ஒரு பேரண்ட் இருந்தாங்க. 3 குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சொந்த வீடு கூட இந்த பகுதியில் இல்லாமல் இருக்கு. மாவட்ட நிர்வாகம் அதுக்கு இந்த கல்லீர் ஏற்பாடு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த ஸ்பெசிஃபிக்கான திட்டமா இல்லை வேறு ஏதாவது திட்டமானு நாங்கள் அரசாங்கத்தில் கேட்டு முடிவெடுப்போம். அரசாங்கம் மாண்பு முதலமைச்சர் என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னா அனைத்து ஃபேமிலிஸ் இறப்பான ஃபேமிலிஸும் மற்ற ஃபேமிலிஸ்லுமே போய் சர்வே எடுத்து அந்த ஃபேமிலிஸ் யார் யார் இருக்காங்க, அவங்களோட பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குது, எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, வேறு ஏதாவது சப்போர்ட் இருக்கா, லோன் இருக்கா, ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா, அந்த மாதிரி எந்த திட்டத்தின் கீழே அவங்களுக்கு உதவி செய்ய முடியும், அனைத்து திட்டங்கள் கீழேயும் எந்தெந்த திட்டங்கள் எலிஜிபிளாக இருக்காங்களோ அந்த அனைத்து திட்டங்கள் கீழேயும் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கு. நார்த் இந்தியன் ஒருத்தர் இறந்துருக்காரு, அவருக்கு அப்பா அம்மா ஒரு ஆள் ட்ரீட்மெண்ட் இருந்து அவர் செக் பண்ணிட்டு நான் கள்ளச்சாராயம் தடுப்பதற்கு போலீஸோடு இணைந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாரு. அது சம்பந்தமாக சிறப்பு டீம்ஸ் வந்து மாவட்டத்தில் டிப்ளாய் ஆகிருக்கு. அவங்க ரெய்ட்ஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் லாங் டேர்மில் என்ன இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் இங்கே டிவைஸ் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையும் குறிப்பாக ஒரு கள்ளச்சாராய எப்போவுமே அந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கிற மாவட்டம். அதிலும் குறிப்பாக குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அது தடுப்பதற்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும். அது இல்லாமல் லாங் டேர்மில் கூட அந்த இது வராமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோ நேரம் வந்து எடுக்குது சார்? ஏன்னா பாடிஸ் ஃபாஸ்ட்டாக நிறைய எக்ஸ்ட்ரா ஃபாரன்சிக் சர்ஜன்ஸ் வந்து அதர் மெடிக்கல் காலேஜ் வந்திருக்காங்க. குயிக்காக முடிக்கிறாங்க. மெடிசன்ஸ் நமக்கு தேவையான அளவுக்கு பேசுகிறேன். 18 அன்னைக்கு நமக்கு விழுப்புரம் திருவண்ணாமலையிலேருந்து மெடிசன் பேக்கப்லாம் வந்தது. ஸோ இப்போ என்ன தேவையான அளவில் அனைத்து மெடிசன்ஸ் இருக்குது. தேங்க்யூ சார். எவ்வளோ டீம் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? அரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸ்லேருந்து விரிவான அறிக்கை கொடுத்தாங்க. சிபிசிஐடிக்கு கைமாற்றம் செய்யப்பட்டது. ஸோ அவங்க விரைவாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் சைடு உங்களுக்கு அந்த அப்டேட் அது நாங்கள் சொல்லி டிசைட் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கோம்பிங் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். பட் அது வந்து எங்கே எதுலாம் நாங்கள் சொல்லுவோம். சார், சின்னதுரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, அவர் வந்து வேற இடத்துல சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கோமா? எப்படி இல்லை, எந்தெந்த ஏரியாஸில் நாங்கள் கேஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஹெல்த் டீம்ஸ் மூலமாக நாங்கள் சர்வே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சர்வேலே நாங்களே அவங்க வராமல் இருந்த நபர்களை கூட நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி மருத்துவமனைக்கு சேர்த்தோம். கள்ளச்சாராய விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூடுதல் குழுக்கள் அமைத்து அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் நேரலையில் கூறியிருக்கிறார்.